உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆத்தி, என்னத்த இவருக்கு அழலாம் தெரியுமா? பொறவு அவனோட பதவிய புடுங்கி விட்டுட்டா என் பொண்ணு. இனிமே இவன் செல்ல காசு தானே, துக்கம் இருக்காதா? பரணி, சத்தியமா சொல்லுத, உன்னைய மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா உலகத்துல சந்தோஷமா வாழலாம். சொன்னபடி என்னோட கூட்டிட்டு வந்துட்டியே. 2 சபதம் போட்டேன், 2ஐயும் நிறைவேத்திட்டேன். அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது என்னத்தா 2வது சபதம்? சண்முகத்தை வெளியில கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டு வந்துட்டேன். 2வது, அந்த பாண்டியோட யூனிஃபார்ம கழட்டுவேன்னு சொன்னேன்ல, கழட்டியாச்சு. ஆமாம்பா, அந்த பாண்டி பையன் இனிமே இன்ஸ்பெக்டர் கிடையாது. நம்மள மாதிரி அவனும் நார்மல் மனுஷன். அந்த அதிகாரத்தை வச்சு என்ன ஆட்டான்னா, இவ பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டாம்லா. இனிமே எதிர்த்து வந்தான்னு வச்சுக்க, நாம அவனை எப்படி வேணா தூக்கி போட்டு மறிக்கேன். நிஜமாவா மைனி? எப்படி மைனி? ஆதாரம் தான், கம்ப்ளீட் எவிடன்ஸ் தான். அவன் போலீஸ்காரனா இருந்தும் அறிவில்லாம இருந்தான். ஆதாரமே இல்லாம எந்த கேஸ் போட்டாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. கிரைம பண்ணிட்டு ஆதாரத்தையும் விட்டு வச்சிருந்தான். அதனால்தான் அவனே மாட்டினான். எப்போ அவன் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க போறாவளா? இப்போதைக்கு போலீஸ் கிடையாது, போலீஸ் வேலையை மட்டும் புடிங்கிருக்காவ. அதுக்கப்புறம் அவன் மேல விசாரணை எல்லாம் வச்சு பல தண்டனை எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இனி நிரந்தரமா அவன் போலீஸே ஆக மாட்டான் பாத்துக்க. போலீஸ் ஏன் ஏடிஎம்ல வாட்ச்மேனா கூட ஆக மாட்டேன். விசாரணையிலயும் அவன் தப்பிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்திருக்கிற எவிடன்ஸ் அப்படி. அவன் இனிமே நிரந்தரமா போலீஸ் ஆக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவன் இருக்காமா, அதான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துருக்கான். போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே பாண்டி மாமா ரவுடி மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட முடியாதா? அசல் ரவுடி தான். எவ்வளவு நேரம் இப்படி வெயிலே நிக்க வச்சிட்டு இருப்பீங்க? ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போங்கடி. நான் தான் எங்க அண்ணனுக்கு ஆரத்தி எடுப்பேன். குடு. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, எல்லா கண்ணும் கழியட்டும். இனி எங்க அண்ணன் வாழ்க்கை சிறக்கட்டும். உள்ள போனேன். நல்லா அழுவிட்டோமா? எம்புட்டு நாள் என்னைய அடிச்சு அழ வச்சிருப்பான். மைனிய அடிச்சு அங்க ரத்னாவை அழ வச்சு எல்லாரையும் என்ன பாடுபடுத்திருப்பான். அவங்களுக்கும் இந்த மாதிரி தானே வலிச்சிருக்கோம். நல்லா அழுது சாவட்டும். இதுதான் நடக்கும்னு நான் அவங்கிட்ட சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா பேச்ச கேட்டனா உன்னை உருப்பட விட மாட்டாருல. ஒழுங்கா படிச்சு உன் திறமையில முன்னேற பாருலன்னு சொல்லி 1000 தடவை சொல்லி இருப்பேன். கேட்டானா அவன்? இனிமேலாவது இவனுக்கு புத்தி வந்தா சரி. மா, அவன் மண்டையில மண்ணுதாமா இருக்கு. மூளை இருக்கிறவனுக்கு தான் புத்தி வரும். இவனுக்கு மூளை இருக்கிற மாதிரி தெரியலமா. இவெல்லாம் திருந்த வாய்ப்பே இல்லம்மா. இவங்க அழுவுறத பார்த்தா எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்காத. பின்ன எல்லாரையும் அழ வச்சான். ஆண்டவ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானா? என் பொண்ணு ரூபத்துல வந்து இவன் அழ வச்சுட்டான். பார்க்கவே பாவமா இருக்காத. மைனி, இவனுக்கெல்லாம் பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காதீங்க. அம்புட்டும் விஷம். வாங்க. சரி வாட்டி.
இலே பாண்டி பாண்டி இலே என்னலே இது பாண்டி நான் கேள்விப்பட்டதுல நெசந்தானா அந்த வெறுப்பையில கொல்லாம வீட்டுக்கு அனுப்பிட்டியா இலே அவன் விடுதலை ஆயிட்டானமே அவன் எப்படி வேணா நாசமா போகட்டும் அவனை தூக்கி உள்ள வச்சதுனால எஸ்பி வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாருப்பா அண்ணாச்சி இந்தாருங்க ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது போலீஸ்காரன் அதை பாத்துக்கிட்டே தான் இருக்கான் ஆனா பக்கத்துல வந்துட்டு என்ன செய்தான் அவன் எது ரைட்டு எது ராங்குன்னு 2 பேருக்கும் சொல்லுதான் இல்லையே 2 பேருக்குள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க இந்த சொல்லுதான் இந்த எலெக்ஷன்ல வேண்டான்னு நான் சொல்லல வேணும் தான் ஆனா நாங்க எங்களுக்குள்ள தர்மகர்த்தா ஆறுங்கிறத நானும் மாப்பிளையும் பேசி நாங்க முடிவு என்ன பண்றோமோ அது மாப்பிளையும் உங்கள்கிட்ட சொல்லுவார் என்ன இப்படி சொல்றாரு அப்படிதானே மாப்பிள்ள எனக்கே இப்பதான் தெரியுது நீ மாப்பிள்ளன்னு ஏம்பா வைகுண்டம் ஐயா சொல்றது உண்மைதானே 1000 தான் இருந்தாலும் உறவு விட்டு போயிடுமா அப்புறம் மாமனார் மருமகனுக்குள்ள எதுக்கு பிரச்சனை பேசாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா சமாதானமா பேசி ஒரு முடிவெடுங்க எப்படி என்ன முடிவு? சந்திரம் அவளை பேச விடாதல நீ நல்ல உருக்கமா பேசு ஊர்க்காரவங்க அப்படியே நம்பிடணும் பேசுதேன் இந்தாருங்க ஊர்சனமே நான் ரொம்ப எளிமையா பேசுதேன் ஏன் மருமகன் சண்முகம் ஏற்கனவே பிரசிடென்ட் பெரிய கடை வச்சிருக்கான் அவன் வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிட்டு ஊரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் வாரே வாவ் எம்புட்டு அக்கறை பிரமாதங்க இம்புட்டு பொறுப்பு பத்தாதுன்னு இவரு தர்மகர்த்தா பொறுப்புலயே நிக்கணும்னு ஆசைப்படுறாரு அதை நாம தப்பு சொல்லக்கூடாது ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன கோளாரோ ஏதோ தப்பு நடந்தாலும் என்னடா இதை கூட இவரால சமாளிக்க முடியல அப்படின்னு பஞ்சாயத்தார் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது இல்லைங்களா இப்போ அதனால என்னன்னா இவருக்கு கோயிலுக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு அதனால இதை நீ இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படின்னு நான் இல்ல அங்க தர்மகர்த்தாவா இருந்தாலும் அவருக்கு அட்வைஸ் சொல்லி அந்த வேலையை இவர் சீரா பண்ணிக்கலாமே அந்த இடத்துல ஆறு தர்மகர்த்தாவா அவர்கிட்ட இவர் சொல்லட்டும் அதனால நான் என்ன சொல்றேன் இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் சேர்ந்து நீங்க மாப்பிள்ளை கிட்ட எடுத்து சொல்லி அதாவது இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நான் தான் நிக்கணும் அன்ன போஸ்டா அப்படிங்கறத நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க நான் இந்த எலெக்ஷன்ல நின்னுதான் ஆவேன் இந்தா இங்க நிக்கிறாங்களே இவங்க தான் வணிக சங்க ஆளுங்க ஊர்லயே பெரிய மனுஷங்க இவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பிறகு என்ன சொல்லுங்க உங்களை உட்கார வைக்காம பேசிக்கிட்டு இருக்கேன் நின்னுட்டு வேற இருக்கீங்க நீங்க என்ன சாப்பிடுதீங்க சொல்லுங்க என்ன சாப்பிடுதீங்க காபி டீ போட்டு அடிக்கிறீங்களா அந்த எடுத்துங்க இன்னொரு போஸ் இப்படி அவர் பைத்தியம் பிடிச்ச அலையிறது இருக்கே எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டின புருஷனை பைத்தியமா பார்க்க முடியாதுல்ல அதனால இந்த எலெக்ஷன்ல நிக்காதல ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.